நடந்து முடிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியாருக்கு எதிராக அரசியல் செய்ய வந்த சங்கி சீமான டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தோக்கடிச்ச ஈரோடு மக்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சு. மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன தமிழ்நாட்டுல கலவர சூழலை உண்டாக்குறதுக்கு பல பேர் கண்குத்தி பாம்பா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை வச்சு இன்னைக்கு பல அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் மலையின் மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஆகட்டும், இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய தர்கா ஆகட்டும், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் ஆகட்டும், பல ஆண்டு காலமா இந்துக்கள்னு சொல்லப்படுபவர்கள் அந்த முருகன் கோயிலுக்கும் போய் வழிபட்டு வராங்க, தர்காவுக்கும் போயிட்டு வராங்க, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போயிட்டு வராங்க. இன்னும் ஒரு பண்பாட்டு ரீதியா பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டாலோ அவர்களுக்கு உடம்பு முடியலனாலோ முருகன் கோயிலையும் போய் வேண்டிட்டு திருநீரை பூசிட்டு போறவங்க அப்படியே தர்காவுக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கிட்ட மந்திரிச்சு கயிறையும் கட்டிட்டு வராங்க. இது பல ஆண்டு காலமா நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல தர்காவில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன அப்படின்னா, அங்க வரக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய கோரிக்கை ஏதாவது நிறைவேறுச்சு அப்படின்னா அந்த தர்காவுக்கு ஆடுகளையோ கோழிகளையோ பலியிடுறதுங்கிறது காலங்காலமா இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கு. அதெல்லாம் வழக்கமா நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் குறுக்க வந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த நேர்த்திக்கடனை செலுத்த போகக்கூடிய இஸ்லாமியரை தடுத்து, நீங்க மலை மேல ஆடுகளை வெட்டுறதோ கோழிகளை பலியிடுறதோ அனுமதிக்க முடியாது, இது எங்களுடைய மேலிட உத்தரவு அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையா போன பக்தர்களை தடுத்திருக்கிறாங்க. அப்போ இத குறிச்சு ரெண்டு பேரும் பேசுறாங்க, அங்க வாக்குவாதம் ஆகுது. அப்போ இந்த விஷயங்கள் உடனடியா வகுப்பு வாரி தலைவராக இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனி அவர்கள் கிட்ட பார்வைக்கு போகுது. அப்ப என்ன நடக்குதுங்கிற ஆய்வுக்காக நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு வர்றார். அப்ப மாநகராட்சி நிர்வாகமும் எம்பி நவாஸ்கனியும் ஆன்மீகவாதிகளும் கலந்துரையாடி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை மையமா வச்சு திடீர்னு சம்பந்தமே இல்லாம இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் பாஜகவும் உள்ள வருது. இது என்னடா, மாநகராட்சிக்கும் பக்தர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வாக்குவாதத்துல எந்த தொடர்பும் இல்லாம திடீர்னு ஒரு பாஜகவை சார்ந்த இந்து முன்னணியை சார்ந்த இந்து மக்கள் கட்சியை சார்ந்த இந்த காவி வெறியர்கள் உள்ள வராங்களே என்னன்னு பார்க்கும்போது, அவர்கள் என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை முருகனுடைய சொந்தமான மலை, அங்க ஆடை பலியிடுறதோ கோழிய பலியிடுறதோ இந்துக்களுடைய மனம் புண்படுது அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சதோடு மட்டும் இல்லாம பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க. இது நிச்சயம் கலவரத்துக்கான சூழலை உருவாகும் அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறை என்ன பண்ணுதுன்னா 144 தடை மதுரையினுடைய பகுதிகளில் அமல்படுத்துறாங்க. 144 தடையை மீறி பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்து முன்னணியை சார்ந்த ஆட்களும் இந்து மக்கள் கட்சியை சார்ந்த ஆட்களும் பாஜக அண்ணாமலையின் தலைமையின் கீழே அந்த இடத்துக்கு ஒன்று கூடுறாங்க. இப்ப ஏற்கனவே 144 போட்டிருக்க இடத்துல எப்படி அனுமதிக்க முடியுங்கிற அடிப்படையில முன்கூட்டியே இரவே காவல்துறை சில தலைவர்களை கைது செய்து இருந்தும் பல்லாயிரக்கணக்கில் மதுரையில கூடியிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால இந்து அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவசர வழக்கா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று கொண்டு போறாங்க. இது ஏதோ தலை போற காரியம் போலவும் இந்திய அரசியலமைப்புக்கே பிரச்சனை வர போலவும் உடனடியே இந்த அவசர வழக்கும் நீதிமன்றத்தால் ஏத்துக்கப்பட்டு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது. என்ன தீர்ப்பு அப்படின்னா, 1 மணி நேரம் மட்டும் நீங்க போராட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பும் வந்திருக்கு. பலகானத்துங்கிற இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருச்சு. ஆர்ப்பாட்டத்தை அனுமதி கொடுத்த உடனே பல்லாயிரக்கணக்கான இந்து முன்னணியை சார்ந்த இந்து மக்கள் கட்சியை சார்ந்த பாஜகவை சார்ந்த நபர்கள் மதுரையை குவியறாங்க. 144 தடை போட்டிருந்தும் முன்கூட்டியே காவல்துறை கைது செய்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தும் நீதிமன்றத்தில் இத்தனை கெடுபிடியை தாண்டியும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெகு சில மணி நேரத்தில் எப்படி சேர முடியுங்கிறது அரசுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா கோவையில என்ஐஏனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் குழுவுக்குள்ள ஒரு செய்தியை ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் பரப்பிட்டாலோ, இல்ல டிபி ஏதோ ஒன்று வச்சுட்டாலோ, இல்ல ஸ்டேட்டஸ் ஏதாவது கான்ட்ரவர்சியா வச்சுட்டாலோ உடனடியா அந்த குழுவுல இருந்து என்ஐஏ என்ன பண்ணுதுன்னா, இவர் தீவிரவாதத்துக்கு ஆதரவா இருக்காருன்னு சொல்லிட்டு
ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு கைது பண்ண எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், செய்திகள்ல படிக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னா இப்படி வாட்ஸ்அப்புக்குள்ளதான் கண்டிப்பா அவங்களுக்கான உரையாடல் போயிருக்கும். வாட்ஸ்அப்புக்குள்ள ஒரு காவல்துறை கூடவா இல்ல, ஒரு உளவுத்துறை கூடவா இல்ல, எப்படி இதை அனுமதிச்சாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுல இன்னும் குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, சட்ட ரீதியான பாதுகாப்பு என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா, வெள்ளைக்காரன் காலத்திலேயே இந்த திருப்பரங்குன்ற மலையை வெள்ளையர்களுக்கான மலை அப்படிங்கிற சொந்தம் கொண்டாடி வழக்குகள் நிறைய நடந்தது. அதுல தீர்ப்பானது என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தர்காவாகட்டும், நெல்லித்தோப்புங்கிற இடமாகட்டும், புதிய மண்டபம் ஆகட்டும், அந்த மலை மேல இருக்கக்கூடிய 4-5 பகுதிகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து வெள்ளைக்கார ஆட்சியிலேயே வந்து இஸ்லாமியர்கள் சாதகமாக தான் அமைஞ்சது. அதன் பிறகு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து கோயில் நிர்வாகம் தர்காவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அதுவும் வழக்கு போடுது. அந்த வழக்கும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 31ல என்ன தீர்ப்போ அதன் அடிப்படையிலேயே தான் இந்த தீர்ப்பும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு மீண்டும் அந்த தீர்ப்பு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தான் கொடுத்தாங்க. இது முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்த எல்லா தீர்ப்புகளும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தான் வந்திருக்கு. அப்போ சட்ட ரீதியா பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு, சட்ட ரீதியா குறிப்பிட்ட சமூகத்துக்கு கையளிக்கப்பட்ட இடத்தை இன்னைக்கு ஏன் வந்து பாஜகவை சார்ந்த ஆட்களும், இந்து முன்னணியை சார்ந்த ஆட்களும், இந்து மக்கள் கட்சியை சார்ந்த ஆட்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பேசுறாங்கிற அரசியலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் அனுமதி கொடுத்த அந்த 1 மணி நேரத்துல பேசப்பட்ட பேச்சுகளை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் என்னங்கிறது புரியும். அதுல எச் ராஜாங்கிற ஒரு பயங்கரவாதி பேசுறாரு, அயோத்தியில என்ன பண்ணமோ அதை திருப்பரங்குன்றத்துல மறுபடியும் நாங்க தொடங்குவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. கூடுதலா இந்த திமுக அரசுங்கிறது தாலிபான்களுடைய அரசு அப்படின்னு முத்திர குத்தி இருக்கிறார். இன்னொருத்தரான அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சியை சார்ந்த அர்ஜுன் சம்பத், அவர் என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் நடப்பது அர்பன் நக்சல் அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு. ஒரு பக்கம் என்னடான்னா தேர்தல் காலத்துல வெடிகுண்டா வீசுவன் சீமான் பேசுறாரு, இன்னொரு பக்கம் என்னடான்னா இது அர்பன் நக்சல் ஆட்சின்னு பேசுறாங்க, இன்னொருத்தர் என்னடான்னா தாலிபான் ஆட்சின்னு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஏதோ ஒரு சமூக வலைதளங்கள்லயோ அரசை விமர்சிச்சு தனி நபர் போடக்கூடிய பதிவை பார்த்து உடனடியா அவர் மேல வழக்க போட்டு சிறைப்படுத்தக்கூடிய காவல்துறையும் உளவுத்துறையும் இப்படி கண் முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பொது வெளியில இந்த அரசவே ஒருத்தன் தாலிபான் அரசுன்னு பேசுறானே, இந்த அரசவே ஒருத்தன் அர்பன் நக்சல் அரசுன்னு பேசுறானே, இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அப்போ காவல்துறையினுடைய நோக்கம் என்ன? இந்த கலவரத்தை மிகப்பெரிய அளவுல நடத்துறதுக்கு வழிவகை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இதுல எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். 1990களுக்கு பிற்பாடு கோவையில மிகப்பெரிய வணிக நகரமான கோவை வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட அதிக அளவுல இருந்தது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்து மத வெறியர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை ரொம்ப தீவிரமா பரப்பிட்டு இருந்த காலகட்டம். ஏன்னா பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்தியா முழுக்க ஒரு பேரலை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து திருப்பப்பட்டது. அதுல பல கிளாஷஸ் வந்து நடந்துட்டே இருந்தது. அப்படி 98ல பல இடங்கள்ல கலவரங்களை உண்டாக்குறதுக்கான சூழ்நிலை இந்து முன்னணியும் இந்து மக்கள் இஸ்லாமியர்களுடைய வணிக நிறுவனங்களை தீயிட்டு கொளுத்துனாங்க. அதுல பேர் போன சோபா டெக்ஸ்டைல்ஸ் வந்து பயங்கரமா எரிஞ்சு போகணும். இப்போ சோபா டெக்ஸ்டைல்ஸ் தெரியாத கோயம்புத்தூர்காரங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வணிகர்கள் வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி பொது சொத்துக்களை பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்களை சூறையாடப்பட்டது. இதுல கலவரம் செஞ்ச எந்த இந்து முன்னணி மீதும், எந்த இந்து மக்கள் கட்சி மீதும், எந்த நபர் மீதும் ஒரு வழக்கு கூட பதிஞ்சு அவங்கள வந்து சிறைப்படுத்துறதுக்கு இந்த காவல்துறை முன்வரல. கோவை கலவரத்துக்கு அடிப்படை காரணம் என்ன பார்த்தோம்னா, டிராபிக் போலீஸுக்கும் தனி நபருக்கும் நடந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்லாம இந்து முன்னணியை சார்ந்த ஆட்கள் உள்ள வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள கலவரமா மாத்திட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த டிராபிக் போலீஸ்காரர் ஒரு கிறிஸ்டியன். எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ இந்த திருப்பரங்குன்ற மலையிலையும் முதலா வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட நீங்க வழிபாட்டு போக கூடாது, நீங்க ஆடுகள் பலியிடக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சதும் அதே ஒரு காவல்துறை தான். காவல்துறையும் இஸ்லாமியர்களும் பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது எப்படி கோவையில கலவரத்தை உண்டாக்குனாங்களோ, அதே போல திருப்பரங்குன்றத்திலையும் காவல்துறைக்கு இஸ்லாமியர்களுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தையில இன்றைக்கு இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பாஜக உள்ள வந்திருக்கு. இவர்களுக்கு என்னதான் வேலை? இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ பாஜகவோ இவங்களை ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு
தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழர்களுடைய உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாளும் ஒரு காலமும் களத்துல பார்க்க. தமிழ் மொழிக்கு தொடர்ந்து ஒன்றிய அரசு நிதி அளிக்காம புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழர்கள் கடல் சீற்றத்தாலும் பெரிய பெரிய பேரலைகள்னாலும் ஒக்கி புயல்கள் போன்ற பேரிடர்களாலும் பாதிக்கப்பட்ட போதோ சென்னை வெள்ளத்தின் போதோ ஏகப்பட்ட சொத்துகள் நமக்கு பால் அடைஞ்சது. மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கு கேட்கப்பட்ட நிதியை ஒருபோதும் இவங்க போராடி பெற்று தர மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்க சமயத்துல இவங்க யாருக்காக தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதுக்கு இந்திய அளவுல ஒரு உதாரணத்தை சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மணிப்பூர் கலவரம் இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியா அமைஞ்சிருக்கு. அப்போ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மெய்த்தி இன மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்கும் இரு பெரு இனக்குழுக்களுக்குமே உள்ளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு குளிர் காய்ச்சது அந்த பாஜக அரசனுடைய வேலை. ஏன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கலவரங்கள் வந்தது, கலவரங்கள் வெடிச்சது, தொடர் பாலியல்களும் தொடர் வன்முறைகளும் இன்று வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மலைப்பகுதிகளில் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் பாமாயில் எடுக்கிறதுக்காக அதானி நிறுவனத்து கூட பாஜக அரசு ஒப்பந்தம் போடுறதுக்கு முன் வந்திருக்கு. 2020 இதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் அறிவிக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்துற வேலையில இறங்கிட்டாங்க. ஏறத்தாழ 9.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி வாழ் பழங்குடியினர் மக்களுக்கு எதிராக இந்த கலவரத்தை தூண்டினா நம்ம இங்க இருக்கக்கூடிய வளத்தெல்லாம் திருடிட்டு போயிடலாம். அதுவும் குறிப்பா கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இந்த வளம் திருடி கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மக்கள் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல நீதிமன்ற தீர்ப்பு வருது. தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மெய்த்தி இன மக்களை நீங்க பழங்குடியினரா அறிவிக்கணும் அப்படின்னு மணிப்பூரினுடைய நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஒருவேளை மணிப்பூரினுடைய நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த மெய்த்தி இன மக்களுடைய உரிமைகள் பாதுகாத்தாகணும். அவர்கள் வாழக்கூடிய அந்த மணிப்பூர் மலை பகுதிகள் அவங்களுக்கு கையளிக்கப்படணும். அப்படிங்கிற நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இங்கிருந்து பாமாயில் எடுக்க முடியும்? பாமாயில் எடுத்து எப்படி நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும்? எப்படி மோடியினுடைய நண்பர் அதானிக்கு இந்த நிலத்தை புடுங்கி தர முடியும்? அப்ப எதுவுமே நடக்காது. சட்ட ரீதி எதுவும் நடத்த முடியாது. அப்போ மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பழங்குடி இனக்குழுவான குக்கி இன மக்களுக்கும் மெய்தி இன மக்களுக்கும் ஒரு சண்டையை கொண்டு வருது. மிகப்பெரிய கலவரம் நடக்குது. ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய மனைவியே நிர்வாணமா இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் பண்ணதை இந்த நாடே பார்த்துச்சு. எந்த பாரத மாதாவை புகழ்ந்து பேசுறாங்களோ அந்த ஒரு பாரத மாதாவுக்கே நடந்ததா இது எல்லாருமே கண்டிச்சு. அப்போ இதோடைய முழு நோக்கம் என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு இவங்க அந்த வளத்தை சொரண்டி கொடுக்கறதா வேலை. அதே போல மதுரையில அரிட்டாப்பட்டிங்கிற பகுதிகளில் கனிம வளத்தை திருடுறதுக்காக மோடி அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சதோடு மட்டும் அல்லாம அதுக்கான ஒப்பந்தங்கள் வேலையும் உடனடியாக ஆரம்பிச்சிருக்கு. இதை மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் ஆராய்ந்து கண்டுபிடிச்சு மக்கள் மன்றத்தில் இது கோரிக்கையா வச்சார். அப்ப அந்த மக்கள் எல்லாரும் திரண்டு போராடி இந்த திட்டத்தையே நிறுத்தி வைக்க வச்சாங்க. அதை பார்த்து பயந்த பாஜக என்ன பண்ணுச்சுன்னா திட்டத்தை பின்வாங்கிருச்சு. அப்போ இந்திய அளவுல இருக்கக்கூடிய சூழலும் இதுதான், தமிழ்நாடு அளவுல மாநில அளவில் இருக்கக்கூடிய சூழலும் அதுதான். நோக்கம் என்ன அப்படின்னா, முழு மார்வாடிகளுக்கான ஒரு சொத்துகளையோ மார்வாடிகளுக்கான ஒரு தொழிலுக்கான இடங்களையோ எந்த மண்ணின் மக்கள் பூர்வகுடிகளோ அந்த மண்ணின் மக்கள் கிட்ட அனுமதி இல்லாம அவங்களுடைய குரலை கேட்காம ஒன்றிய அரசே தன்னிச்சையா இடத்தை புடுங்கிக்கலாங்கிற சட்டத்தை வச்சுக்கிட்டு மணிப்பூர்லயும் இப்படிதான் பண்ணாங்க, மதுரை அரிட்டாப்பட்டிலையும் இப்படிதான் பண்ணாங்க. இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனி நேரடியா இடத்த கொடுங்கப்பா அப்படின்னா யாராவது தருவோமா? தரமாட்டோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரி ஆட்களை வச்சு சமூகத்துக்குள்ள ஒரு மத அரசியலை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த மத அரசியலை வச்சு கலவரங்கள் மூலமா உள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை ரெண்டா பிரிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு போங்க, நாங்க மலையை திருடிட்டு போய்க்கிறோங்கிறது தான் இவங்களுடைய நடைமுறை. அதுக்கான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான அடியாட்கள் தான் இந்த இந்து முன்னணி ஆகட்டும், இந்து மக்கள் கட்சி ஆகட்டும், RSS ஆகட்டும். இவர்களுடைய தொழிலே கார்ப்பரேட் கம்பெனிக்கு கூலியால வேலை செய்யறது. அதுக்கு
பிராய்ச்சித்தமா என்ன பண்ணுவானுங்கன்னா உள்ளூர் இருக்கக்கூடிய மக்களை மதத்தின் பேர்ல சாதியின் பேர்ல இழிவுபடுத்துறதா வேலை. எப்படி சீமான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய திராவிடங்கிற சித்தாந்தத்தையோ பெரியாரையோ ரொம்ப இழிவாக கொச்சையாக பேசி ஒரு சலசலப்பை உண்டாக்கணும் முயற்சி செஞ்சாரோ அதே போல வேலையைத்தான் இந்து முன்னணியும் செய்யும், இந்து மக்கள் கட்சியும் செய்யும். இவர்களுடைய நோக்கம் என்னன்னா இதுதான். இப்போ அயோத்தியில பண்ணதை திருப்பரங்குன்றத்துல பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன இந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனியோடைய கூலி ஆட்களான இந்து மக்கள் கட்சியையோ இந்து முன்னணியையோ பாஜக RSSையோ மதுரை மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டா முற்றிலும் கிடையாது. மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த மக்களும் ஏத்துக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, நாங்களும் இஸ்லாமியர்களும் மாம மச்சானா பழகிட்டு இருக்கோம், ஒரு தாய் பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். இவனுங்க யாருமே தெரியல, திடீர்னு வெளியூர்ல இருந்து இத்தனை ஆயிரம் பேர் கூடிக்கிட்டு எங்க ஊர்ல நின்றுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான், எங்க கோயிலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் வெகு கொந்தளிப்போட இருக்கிறாங்க. தமிழ்நாடுடைய மக்கள் என்ன ஓட்டம் இதுதான். என்னைக்குமே நமக்குள்ள கலவரம் வராதுங்கிறது உறுதிதான். மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. ஆனால் அரசு செய்ய வேண்டிய வேலை என்ன? வட இந்தியால எல்லாம் இந்திய அளவுல முழுக்க கலவரம் செய்யக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத்து ஆகட்டும், இந்து முன்னணி ஆகட்டும், இந்து மக்கள் கட்சி ஆகட்டும், பாஜக அரசு வேடிக்கை பார்க்கும். ஏன்னா பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால வேடிக்கை பார்க்கும். கார்பரேட் கம்பெனிகளுக்காக தான் பாஜக அரசு இருக்குது, அதனால பாஜக விட்டு வைக்கும். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற மலையை வச்சு இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கணும்னு முயற்சி செஞ்ச இந்து முன்னணியை சார்ந்தவர்களையோ இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களையோ RSS சார்ந்தவர்களையோ ஏன் யாரையும் கைது செய்து ரிமாண்ட் பண்ணவே இல்லை தமிழ்நாடு அரசு? வட இந்தியாவை போல தமிழ்நாடு ஆக்கருக்கு காவல்துறை துணை போகுதுன்னு எடுத்துக்கிறதா? பெரியார் இயக்கங்களை சேர்ந்தவங்க, அம்பேத்கர் இயக்கங்களை சேர்ந்தவங்க ஒரு தெருமுனை கூட்டம் பண்றதா இருந்தாலும், ஒரு பொதுவெளியில ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்தாலும் 1008 ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்றீங்க. அவர்களை முன்கூட்டியே கைது செய்யும் நடவடிக்கைகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 பேர் 20 பேர் 30 பேரை தாண்டி எங்கேயும் கூட விட மாட்டீங்க. அப்படியே அனுமதி வாங்கி கூட்டத்தை கூட்டிட்டாலும் அதுல ஏகப்பட்ட கெடுபிடி பண்றீங்க. கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சு தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அனுமதி வாங்கி போராடி கூட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்குது. இப்படி பெரியார் இயக்கங்களுக்கு இவ்வளவு கெடுபிடிகள் இருக்குது. ஆனா இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பாஜக, RSS போன்ற கலவரத்தை தூண்டக்கூடிய ஆட்களுக்கு எந்த கெடுபிடியும் இல்லை. கோவையில் எடுத்துக்கலாமே, கோவையில எந்த பகுதி இஸ்லாமியர்களுடைய வாழும் பகுதி எங்க போனாலும் ஏகப்பட்ட தீவிர சோதனைகள் அங்க தொடர்ந்து நடக்குது. எத்தனையோ பேரை கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா இவர்களை போன்ற கலவரத்தை தூண்டக்கூடிய ஆட்களை எத்தனை பேர்த்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர்த்த பின்தொடர்ந்து உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்குது? அப்படி எதுவுமே பண்றது இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் பேச வந்தா பெரியாரிஸ்டுகள் மேல ஒடுக்குமுறை கொண்டு போறீங்க, கருப்பு சட்டை நீலச்சட்டை தோழர்கள் மேல நீங்க ஒடுக்குமுறை கொண்டு வரீங்க. இதுதான் திமுக அரசு திராவிடம்னு பேசிக்கிட்டு செயல்பாட்டுல RSS ஆரியர்கள் போல் நடந்தக்கூடிய செயல்பாடா? இதுதான் திராவிட மாடல் சொல்ல முடியுமா? மக்கள் தெளிவா இருக்கிறோம். தமிழ்நாடு மக்களை பொறுத்த அளவுக்கு அவர்களுக்கு இந்து முன்னணியும் தேவையில்லை, இந்து மக்கள் கட்சியும் தேவையில்லை, பாஜகவும் தேவையில்லை, RSSும் தேவையில்லை. வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எந்த கட்சியும் தமிழர்கள் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இங்க மத கலவரத்தை தூண்ட நினைக்கிறதோ சாதிய கலவரத்தை தூண்ட நினைக்கிறதோ ஒருபோதும் நடக்காத காரியம். ஆனால் அதே சமயம் அரசு இதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது அப்படின்னா மக்கள் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் ஓராண்டுல சட்டமன்ற தேர்தலும் வருது. இதை கவனத்துல எடுத்துக்கிட்டு திமுக அரசும் காவல்துறையும் உடனடியாக இதுக்கான நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம்.